ஊரோட எல்லையில ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு சின்ன குடிசையில கங்கம்மா அப்படிங்கிற பாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கங்கம்மாவோட குடிசைக்கு பக்கத்து குடிசையில ரங்கையா லக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையா தினமும் அந்த ஆத்துல கிடைக்கிற மீனை கொண்டு போய் வித்துதான் அவனுடைய பொழப்ப வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில அவன் மீன் பிடிக்கிறதுக்காக காலையிலேயே எழுந்திருச்சு சீக்கிரமாவே தயாராயிட்டான். அப்பதான் கங்கம்மா குச்சிய ஊண்டிக்கிட்டு கையில ஒரு தட்டை பிடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. ஏண்டா ரங்கா, காலையிலேயே கிளம்பிட்டியா? அந்த கடவுள் உனக்கு பெரிய பெரிய மீனை கொடுக்கணும்னு அந்த தாய்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என்னம்மா, காலையிலேயே வந்துட்டீங்களா? எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நான் இப்படி மீன் பிடிக்க போகிறேனோ இல்லையோ, நீங்கள் கிண்ணத்தை தூக்கிட்டு வந்துடுறீங்க. கடவுள்கிட்ட எனக்காக வேண்டிக்கிறீங்களா இல்லை மீன் குழம்புக்காக வேண்டிக்கிறீங்களா? ஐயோ, என்னடா அப்படி சொல்ற? நான் உனக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவ. சரி சரி, உன்னோட வலையிலிருந்து சின்ன மீனை கொண்டு வருவதானே? என்னோட உயிர் மீன் குழம்புக்கு ஏங்குதுன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? என்ன பாட்டி உங்களோட வேண்டுதல்? இந்த வயசுல கூட உங்களுக்கு டெய்லி மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? இதை சாப்பிட்டு நாளைக்கு எங்கேயாவது உங்களுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் இருக்க மாட்டார், நான் தான் மருந்து கொடுக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அந்த கங்கா தாய் மடியில பிறந்த எனக்கு எந்த வியாதியும் வராது. ஆமா, உன் புருஷன் கொண்டு வர அந்த 2 மீனை எடுத்துக்கிட்டா உன் சொத்து என்ன அழிஞ்சு போயிடுமா? சரி சரியம்மா, என் வலையில் மீன் மட்டும்தான் நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். அதை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அப்படி சொல்லி ரங்கா அங்கிருந்து போயிட்டான். கங்கம்மா சந்தோஷமா வீட்டுக்கு போய் அடுப்பு பத்த வச்சு மீன் குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவையும் அரைச்சி தயாரா வச்சாங்க. மதிய நேரம் ரங்கா வந்து 2 மீனை பாட்டிக்காக கொடுத்தான். பாட்டி சந்தோஷமா அந்த மீனை கழுவி கொண்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே மணமணுக்கிற மீன் குழம்ப செஞ்சாங்க. வீட்டுக்குள்ள குழம்பு கொதிக்கும் போது வர மனம் அந்த வீட்டு குடிசையை தாண்டி வெளியில தெருவெல்லாம் மணக்க ஆரம்பிச்சுது. அந்த வாசத்துக்கே எல்லாருக்கும் பசி எடுத்துட்டு போல. இன்னொரு பக்கம் மதிய நேரம் ரங்கா வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டே பாட்டியோட குடிசையில இருந்து வர அந்த மீன் குழம்பு வாசத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். எது எப்படி இருந்தாலும் அந்த அம்மாவோட கைப்பக்குவம் யாருக்கும் வராதில்ல. அந்த மீன் குழம்பு வாசம் அது வந்தாலே இருக்கிற பசியெல்லாம் இன்னும் அதிகமாகுது. ஓ அப்படியா? அந்த பாட்டி செஞ்ச சமையல் அவ்வளோ ருசியா இருந்தா போய் அவங்க வீட்லயே வாங்கி சாப்பிடுங்க. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். என்னோட கை ருசி உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா? அடியே பைத்தியக்கார பொண்டாட்டி, நான் அந்த எண்ணத்தோட சொல்லலை. நீ சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னமோ தெரியல, அந்த அம்மாவோட கையில் ஏதோ மாயாஜால வித்தை இருக்கு. ஆனால் உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? அவங்க கூட போட்டி போடலாமா? நீ கொடுக்குற இந்த சாப்பாடு சாப்பிட்டு தானே எனக்கு யானை பழம் வருது. ஆமாங்க, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். அந்த பாட்டி கையில ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு. அவங்க சமைக்கிறது அவ்வளோ ருசியா இருக்கும். ஒரு நாள் ரங்காவுக்கு உடம்பு சரியில்லாம அவன் மீன் பிடிக்க போகல. ஆனா அன்னைக்கு பாட்டிக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. அதனால வேற யார்கிட்டயும் கேட்காம அவங்களே ஆத்துக்கு போய் ஒரு தூண்டில போட்டு ஒரே ஒரு மீனை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. 2 நாளுக்கு அப்புறமா பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரங்கையா கடன்காரங்களுக்கு கடன் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக உசுறு பணையமா வச்சு ஆத்துக்கு போனான். ஆத்துக்கு நடுவுல போனதும் அங்க சூறாவளி காத்து வீசுச்சு. பாவம் ரங்கா போட்ட வலைய இழுக்க முடியாம கஷ்டப்பட்டு இழுத்ததுல கையெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருந்தான். ஏன் கடவுளை, அப்படி என் மேலே உனக்கு என்ன ஒரு கோபம்? சின்ன வயசுலேருந்தே அனாதையாக இருக்கிற என்ன இதே ஆற்றுல இங்கேயே சாவடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்ட. அதுக்கப்புறமா என்ன நம்பி நான் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கா என் பொண்டாட்டி லக்ஷ்மி. அவளுக்கு வயிறார நான் சாப்பாடு போட வேணாமா? மகாராணியாக உன்னை பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போ ஒரு வேளை சாப்பாடு கூட போட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இப்போ நீ என்ன இங்கே கொண்டுட்டேன்னா அவளுக்குன்னு யாருப்பா இருக்காங்க? எனக்கு கடன் கொடுத்த எல்லாரும் அதுக்கப்புறம் அவளை நிம்மதியாக வாழ விட்டுருவாங்களா? கடைசியாக ஒரே ஒரு தடவை அவள் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. அதுக்கப்புறம் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. இந்த வறுமையை என்னால் தாங்கிக்க முடியலை. என்னால் என் பொண்டாட்டியும் கஷ்டப்படுறா. இன்னும் என்னால் என் பொண்டாட்டிக்கு கஷ்டம் வேணாம். நீ என்ன ஆசைப்படுறியோ அதுபடியே இப்போவே என் உயிரை எடுத்துக்கோ. அப்படி அந்த மழையில நினைச்சுக்கிட்டே ஆகாயத்தை பார்த்து அந்த கடவுள் கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தான்.
இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் வீட்ல லக்ஷ்மியும் அழுதுகிட்டு இருந்தா. ஏன்னா கொற்ற மலையில மீன் பிடிக்க போன புருஷன் எவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரல. அவ உடம்பெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுது. கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அப்பதான் கங்கம்மா பாட்டி அவ பக்கத்துல உட்காந்து வந்து அவளுக்கு சமாதானப்படுத்தினாங்க. இங்க பாருமா, அழுவாதம்மா. நம்ம ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க அந்த கங்கா தாயியோட பசங்க. மீன் பிடிக்கிறவங்க நைட்டு பகலுன்னு யோசிக்காம தண்ணியில இறங்கி மீனை பிடிக்கிறாங்க. அவங்க வலைய வீசுறது மீன் பிடிக்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட பசிய தீக்கிறதுக்காக. அவங்க கஷ்டம் முழுக்க இந்த தண்ணியை தான் நம்பி இருக்கு. அவங்க அந்த தண்ணியில நனைஞ்சு நனைஞ்சு அவங்க கை காலெல்லாம் மரக்கட்டி போயிருக்கு. தண்ணியில இறங்குனதுக்கு அப்புறம் அவங்க வெறும் கைய வீசிக்கிட்டு வர மாட்டாங்க. நம்ம வயிறை நெரிக்கிறதுக்காக பார்த்துட்டு தான் வருவாங்க. அவங்க தண்ணியில வைக்கிற ஒவ்வொரு அடியும் சாவுக்கு சமானமா. இந்த பாழா போன தரித்திரம் அவங்க உயிரோட விளையாண்டுக்கிட்டு இருக்குமா. நீ தைரியமா இருமா. என் பையன் ரங்கா உயிரோட வருவான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. இத்தனை நாளில் அவரு எப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்ததே இல்லை. எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அடிக்கிற மழை காத்துக்கு அவரு எங்க இருக்காரோ என்னவோ. எனக்கு கை காலே ஓட மாட்டேங்குது பாட்டி. இந்த தண்ணியில பசிக்கு எப்படி நடுங்கிக்கிட்டு இருக்காரோ எனக்கு எதுவுமே புரியல. என் உயிரே போயிடுற மாதிரி இருக்கு. ஐயோ பைத்தியக்காரி, நான் இல்லையா? நீ தைரியமா இரு. அந்த கங்கம்மா தாயும் உன் புருஷனை பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுவா. நான் இருக்கிற வரைக்கும் உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பாத்துக்குவேன். நான் இருக்கும்போது நீ அழுவலாமா? அந்த கடவுள் கண்டிப்பா நம்ம கோரிக்கைய ஈடேத்துவான். பாட்டியோட பேச்ச கேட்டு லக்ஷ்மிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அடுத்த 3 நாள் பாட்டி லக்ஷ்மிக்கு துணையா அவ வீட்ல தான் இருந்தாங்க. 4வது நாள் கொஞ்சம் மழை குறைஞ்சுது. அப்ப படகு எடுத்துக்கிட்டு ரங்கையா ரொம்பவும் பாதுகாப்பா ஆனா ரொம்ப சோர்வா கரைக்கு வந்து சேர்ந்தான். அவன் கண்ணெல்லாம் உள்ள போயிருந்துச்சு. உடம்புல கொஞ்சம் கூட பலமே இல்ல. அவனை பார்த்த உடனேயே லக்ஷ்மி வேகமா ஓடி வந்து புருஷனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. என்னங்க, எங்கெங்க போயிருந்தீங்க இந்த 3 நாள்? நீங்க இல்லாம நான் எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த மழையில நீங்க எங்க அடிச்சுக்கிட்டு போயிட்டீங்களோன்னு என் மனசெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உங்களை பார்க்காம நான் பைத்தியக்காரியாவே மாறிட்டேன் தெரியுமா? நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நம்மளுக்கு இந்த தரித்திரம் பிடிச்ச இந்த வேலையே வேண்டாம். நீங்க மீன் பிடிக்காதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஒண்ணுமே இல்லைனாலும் வெறும் தண்ணிய குடிச்சு கூட நம்ம 2 பேரும் வாழ்ந்துக்கலாம். தயவு செஞ்சு என்ன எப்பவுமே இப்படி தனியா விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள போவாதீங்க. கவலைப்படாத லட்சுமி, உன்னை விட்டுட்டு நான் எங்கே போயிட போகிறேன்? ராத்திரி நேரம் அந்த இருட்டில் ஆற்றுல மீன் பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது உன்னோட முகம் மட்டும்தான். கடவுளே, என் பொண்டாட்டியை கடைசியாக ஒரே ஒரு தடவை பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுன்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். உன்னை கடைசியாக ஒரே ஒரு தடவை பார்த்துருன்னு. அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த வெள்ளத்தில் என்னை போராட வச்சுது. எனக்காக நீ இருக்க, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற தைரியத்தினால நம்ம 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புருஷன் அப்படி பேசுனதை கேட்டு லக்ஷ்மியோட மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சது. அவள நேரம் பயந்து போயிருந்தா அவளுக்கு புருஷனை கண்ணால பார்த்த உடனே பயமெல்லாம் போயிடுச்சு. ரங்கா வீட்டு திண்ணையில ரொம்ப சோகமா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் கங்கம்மா வீட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய் 2 மீனை வாங்கிக்கிட்டு வந்து மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சு அதை கொண்டு போய் ரங்கையாவுக்கும் லக்ஷ்மிக்கும் அவங்க மீன் குழம்பு பரிமாறினாங்க. மீன் குழம்பு வாசம் வந்ததும் ரங்காவுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா, சின்ன வயசுலேருந்தே தாய் பாசம் என்னன்னு தெரியாது எனக்கு. நீங்கள் தாய் பாசத்தை காட்டினீங்க. 3 நாள் வீட்டில் நான் இல்லாத போது லக்ஷ்மிக்கு நீங்கள் துணையாக இருந்தீங்க. என் பொண்டாட்டி படுற கஷ்டத்தை பார்த்து நான் பயந்துக்கிட்டு இருந்தம்மா. ஆனால் அவளுக்கு நீங்கள் துணையாக இருந்து அவள் கண்ணீரை தொலைச்சி விட்டு அவளுக்கு நீங்கள் தைரியத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் செஞ்ச இவ்வளோ பெரிய உதவியை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப நன்றிம்மா. அழுவாதடா. என் பையன் என் மீன் குழம்பு சாப்பிட்டா 7 யானை பலம் வரும் என் பையனுக்கு. நான் இருக்கும்போது என் பையன் அழுவலாமா சொல்லு? எப்படியும் அந்த கங்கம்மா தாயி உன்னை கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துட்டா. நீங்க தான்ப்பா என் குடும்பம். உங்களை தவிர எனக்கு யார் இருக்கா? வயிறு நிறைய சாப்பிடுப்பா. அப்பதான் லக்ஷ்மி பாட்டி கிட்ட இப்படி சொன்னா. பாட்டி, நீங்க சமைக்கிற மீன் குழம்பு அப்படின்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் பிடிக்கும்.
என் புருஷனோட உயிரை காப்பாத்தின உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு விஷயம், நாளைக்குல இருந்து என் புருஷன் மீனுக்கு வலை விரிச்சு மீனை கொண்டு வருவாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து மீன் குழம்பு செஞ்சு இந்த ஊர்ல விக்கலாம் பாட்டி. இதனால உங்களுக்கும் பிரச்சனை இல்ல, நம்ம கையிலயும் 4 காசும் நிக்கும்ல. கடன் தொல்லையில இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம். உங்க சமையல ஊரு முழுக்க ஜனங்க சாப்பிடுவாங்க. சரிம்மா, என் கை சமையலால 10 பேரோட வயிறை நிறைக்கிறேன். எனக்கு உங்க ரூபத்துல ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. எனக்கு இவ்ளோ அன்பு கிடைக்கும்போது நான் எதுக்காக வேண்டான்னு சொல்ல போறேன்? அன்னையிலிருந்து ரங்கா ஆத்துக்கு போய் தினமும் நல்ல மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா கங்கம்மா லக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து மணக்க மணக்க மீன் குழம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழம்ப ஊருக்குள்ள கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாங்க. கங்கம்மா பாட்டியோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அந்த குழம்ப வாங்குறதுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ கங்கம்மாவுக்கு கடைசி காலத்துல அவங்க தனியா வாழாம அவங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம யார் மேல பாசம் வச்சாலுமே அந்த பாசம் அவங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை தரும். எப்பவுமே யாருமே இல்லைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம உறவுகள் தான். அது ஜூன் மாசம், மழை காலம் அப்பதான் தொடங்கி தூறல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க சொந்த ஊர்ல வேலை கிடைக்காம கடனும் அதிகமானதுனால வேற வழி இல்லாம வயிற்று பொழப்புக்காக வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பொருட்களையும் கொஞ்சம் அரிசி பருப்பையும் எடுத்துக்கிட்டு சங்கரும் கௌரியும் சிரிப்புரம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊர்ல அவங்களுக்கு யாரையுமே தெரியாது. அட, எங்கேயாவது போய் தங்கலானா ஒரு வீடு கிடையாது. வயிற்றுல பசியோட மழையில நனைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியும் புருஷனும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி நின்னாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்கார சுப்பையா திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். சங்கர் கைய கட்டிக்கிட்டு சுப்பையா முன்னாடி போய் நின்னு, ஐயா, நாங்க பக்கத்து ஊரு, வயிற்று பழப்புக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். வாடகைக்கு எதனா வீடு இருந்தா சொல்லுங்க சாமி. நாங்க கூலி வேலைக்காவது போய் அந்த வீட்டு வாடகையை கட்டிடுவோம். வாடகைக்கு வீடா? உங்களை பார்த்தாலே தெரியுது சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்கன்னு. புதுசா ஊருக்குள்ள வந்திருக்கீங்க, உங்க நிலைமையும் என்னன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி வீடு கொடுக்கறது? நாளைக்கு வாடகை தரலன்னா உங்களை வெளியில அனுப்புறது ரொம்ப கஷ்டமாச்சே. அப்படி சொல்லாதீங்க ஐயா, நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. மாச கடைசியில எப்படியும் வாடகையை கொடுத்துருவோம். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? என் வீட்டுல வீடு எதுவும் வாடகைக்கு இல்ல, வேற எங்கேயாவது போய் கேளுங்க. அப்படி சொல்லி சுப்பையா அவங்கள அங்கிருந்து போக சொல்லிட்டான். பாவம் சங்கரும் லக்ஷ்மியும் வேற வழி இல்லாம மழையில நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாங்க. ஆனா ஊர்ல யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு யாருமே இடம் கொடுக்கல. கடைசியில வேற வழி இல்லாம அந்த மலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு அங்க கிடைச்ச 4 கட்டையை கொண்டு வந்து அந்த கட்டை, இலை, ஒரு பிளாஸ்டிக் கவர் இதோட உதவியால ஒரு கூடாரத்தை ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு ராத்திரி அந்த மலையில அந்த கூடாரத்துக்குள்ளதான் தங்குனாங்க. என்ன மன்னிச்சிடு கௌரி, உன்னை மகாராணியா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம உன்னை தவிக்க விட்டுருக்கேன். என்ன நீ மன்னிச்சிடு. நீங்க கவலைப்படாதீங்க. என்னைக்கு நாம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்பவுமே நாம நேர்மையை இழந்ததே இல்ல. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் துணைக்கு இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னைக்கு நாம கஷ்டப்படலாம், ஆனா நாளைக்கு கடவுள் நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழி காட்டுவாரு. என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவ. வயத்துல பசி இருந்தாலும் எனக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. நாளைக்கு எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் என் பொண்டாட்டியோட பசியை நான் தீக்கணும். இல்லைன்னா நான் இருக்கிறதே வீண் தான். அடுத்த நாள் காலையில சங்கர் அவனுடைய பொண்டாட்டி அந்த கூடாரத்துல விட்டு வேலை தேடி வெளியில போனான். நிறைய பேர்கிட்ட வேலை கேட்டாலும் யாருமே வேலை இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்பதான் ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் சங்கரை பார்த்தான். யாருப்பா? யாரை தேடிக்கிட்டு இருக்க? புது ஆளா இருக்கியே? ஆமாங்க ஐயா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வயிற்று பழப்புக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். எதனா வேலை இருந்தா கொடுங்க ஐயா. பாவம், என் பொண்டாட்டி அங்க பட்டினியா இருக்கா. ஐயோ பாவம். உனக்கு இந்த ஊர்ல வேலை வேணும்னா எங்க ஊர் ஜமீன்தாரு ராமையாவை போய் பாரு. அவருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வேலை கிடைக்கும். ரங்கையா சொன்னதை கேட்டு சங்கரும் சரி அப்படின்னு ஜமீன்தாரு ராமையாவை பார்க்க போனான். சங்கர் கைய கட்டிக்கிட்டு ஜமீன்தார் முன்னாடி போய் நின்னப்போ ஜமீன்தார் சங்கரை பார்த்து அவன்கிட்ட மரியாதையா இப்படி பேசினாரு. யாருப்பா நீ? உன்னை இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லையே. வணக்கங்க ஐயா. நானும் என் பொண்டாட்டியும் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கோம் வயிற்று பழப்புக்காக. எதனா வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உங்க புண்ணியத்துல நாங்க இங்க பொழைச்சிப்போம். சரி,
உன்னை பார்க்க ரொம்ப உழைக்கிற பையன் மாதிரி தான் தெரியுற. ஊர் எல்லையில எனக்கு ஒரு மாந்தோப்பு இருக்கு. எல்லையில இருக்கிறதால திருட்டு பயம் அதிகம். பேசாம அந்த தோப்புக்கு நீ ராத்திரி காவலுக்கு போ. அதுக்காக உனக்கு மாசம் மாசம் சம்பளம் தரேன். இந்த 10 ரூபாயை கொண்டு போய் உன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடு. சங்கர் வேலை கிடைச்சதுல சந்தோஷமா ஜமீன்தாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புனான். வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பொண்டாட்டி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற சந்தோஷத்துல போய்கிட்டு இருந்தான். அப்படி சங்கர் கூடாரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வானிலை மாற ஆரம்பிச்சது. பயங்கரமான காத்தோட பயங்கரமா மழையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வழியெல்லாம் பயங்கரமான தண்ணி. சங்கரோட மனசுக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னா பொண்டாட்டிய தனியா கூடாரத்துல தங்க விட்டுட்டு வந்துட்டோமே, இப்ப அவன் நிலைமை எப்படி இருக்கோ, மழை இப்படி அடிக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு அவன் கூடாரத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த கூடாரம் கீழே விழுந்துருந்துச்சு. பயங்கரமா வீசின காத்துக்கு அவங்க கட்டின அந்த கூடாரம் அப்படியே காத்துல விழுந்து போச்சு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கிட்ட அவனுடைய பொண்டாட்டி கௌரி மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. கௌரி, என்னாச்சு கௌரி? உனக்கு எதுவும் ஆகலல்ல? கூடாரம் விழுந்து போச்சா? காத்துக்கு எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க. நம்ம துணி பொருள் எல்லாமே சேத்துல விழுந்துருச்சு. இந்த மழை நம்ம உசுறு எடுக்க போகுதுங்க. என்ன அநியாயம் கடவுளே இது! இப்பதான் வேலை கிடைச்சது. அந்த விஷயத்த சந்தோஷமா என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலான்னு வந்தா, இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டிய தங்க வச்சிருந்த அந்த கூடாரம் கூட இல்லாம ஆக்கிட்டியே. இப்ப நான் என்ன செய்வேன்? என் பொண்டாட்டிய இந்த ராத்திரியில எங்க தங்க வைப்பேன்? சங்கர் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தான். இருட்டாக ஆரம்பிச்சது. எங்கேயாவது தங்க இடம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறத பார்த்தான். அந்த ஆலமரத்தோட பொந்து ரொம்பவும் பெருசா ஒரு வீட்டு அளவுக்கு இருந்துச்சு. அந்த மரத்தை சுத்தி மழை தண்ணி இருந்தாலும் கூட அந்த மரபொந்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அது பார்த்த உடனே அதையே வீடா மாத்தி அங்க தங்கலாம் அப்படிங்கிற யோசனை சங்கருக்கு வந்துச்சு. கௌரி, அங்க பாரு, அந்த மரபொந்து எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இயற்கை நமக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் தீர்வு கூட அதே இயற்கையில தான் இருக்கு. வா, இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கலாம். 2 பேரும் மிச்சம் மீதி இருக்கிற பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த மரபொந்துக்குள்ள போயிட்டாங்க. வெளியில காத்து மழை இருந்தாலும் கூட உள்ள அவங்களுக்கு மழை தண்ணி எதுவுமே படல. ஏதோ தாயோட கருவறையில இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. வெளியில பயங்கரமான மழை மட்டும் இல்ல, இடி மின்னல் சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் அந்த மரபொந்துக்குள்ள மழை துளி விழலனாலும் குளிர் காத்தால அவங்களுக்கு உடம்பு நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சத்தம் அவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு. கௌரி, நான் காலையில இந்த ஒரு ஜமீன்தாரை போய் பார்த்தேன். அவர் எனக்கு ராத்திரி காவல்காரன் வேலை கொடுத்தாரு. அதை உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா உன்னோட நிலைமை இங்க ரொம்பவே மோசமா இருக்கு. அடிக்கிற மழைய பார்த்தா இந்த மழை ராத்திரிக்குள்ள நம்ம உசுர் எடுத்துடும் போல இருக்கு. என் பொண்டாட்டிக்கு ஒரு போர்வை கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. உன்னை இப்படிப்பட்ட நிலைமைக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டேங்கிற யோசனையே என்னை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுக்கிட்டே இருக்கு கௌரி. நீங்க தேவையில்லாம மனச கெடுத்துக்காதீங்க. கடவுள் அந்த கூடாரத்தை நாசமாக்கி இருந்தாலும் நமக்கு தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தான் கொடுத்திருக்காரு. நேத்து வரைக்கும் நமக்கு எதுவுமே இல்ல. இன்னைக்கு தங்குறதுக்கு இந்த மரபொந்தாவது இருக்கு இல்லையா? அதை நினைச்சு நாம சந்தோஷம்தான் படணும். இப்போதைக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் இந்த மரபொந்து. நாளைக்கு காலையில எல்லாமே சரியா போயிடும். நீங்க தைரியமா இருங்க. என் பொண்டாட்டி ரொம்ப தைரியசாலி. இருக்க வீடு இல்லாம மழையில நனையும் போதும் கூட அவ எனக்கு தைரியத்தை தான் கொடுக்கறா. ஆனா என்னோட யோசனை எல்லாம் ஒண்ணுதான். என் பொண்டாட்டிய எப்படி நான் நல்லபடியா பாத்துக்க போறேன்? அப்படி அன்னைக்கு ராத்திரி அந்த மரபொந்துக்குள்ளதான் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு 2 பேரும் படுத்து தூங்குனாங்க. காலையில மழை இல்லைனாலும் தெருவெல்லாம் ஒரே சேரு சேராதான் இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் எல்லாமே நனைஞ்சு போயிருந்துச்சு. இன்னொரு பக்கம் கௌரி அந்த மரபொந்தையே அவளுடைய சின்ன வீடா மாத்த ஆரம்பிச்சா. சங்கர் காலையிலேயே காட்டுக்கு போய் மரத்தை எடுத்துட்டு வந்து வெட்டிக்கிட்டு இருந்தா அடுப்பு பத்து வைக்கிறதுக்காக. மழை இன்னும் முழுசா நிக்கல, தூறல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மண்ணடுப்பை ஏற்பாடு பண்ணி கௌரி மரத்துக்குள்ளேயே சமைச்சுக்கிட்டு இருந்தா. கௌரி, நம்ம வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமானதில்ல. நேத்து வரைக்கும் ஒரு கூடாரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு இயற்கைய நமக்காக ஒரு வீட்டை கொடுத்தா மாதிரி இருக்குல்ல. எனக்குன்னு ஒரு வேலை, என் பக்கத்திலேயே என் பொண்டாட்டி. என் வாழ்க்கைக்கு இது போதுமே. என்னங்க பாத்தீங்களா, நேத்து அந்த பெரிய வீட்டுக்காரரு நமக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு கடவுளா பார்த்து வாடகையே இல்லாத ஒரு நல்ல வீட்டை நமக்கு கொடுத்திருக்காரு. உள்ள அடுப்பு எரியும் போது எனக்கு குளிர் கூட தெரியலங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பருப்பு சாதம் செஞ்சு கொடுக்கறேன். 2 பேரும் நல்லா சாப்பிடலாம். ஆமா கௌரி,
இன்னும் 1 மாசத்துக்கு இந்த மரபொந்துலயே இருக்கலாம். அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் வந்ததும் ஜமீன்தார் ஐயா கிட்ட சொல்லி ஊருக்குள்ள ஒரு வீடு பார்க்க சொல்றேன். அப்புறம் இந்த குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். நீங்க அந்த ஜமீன்தாரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர்கிட்டயே நீங்க உதவி கேட்கலாம் இல்லையா? ஊருக்குள்ள தங்குறதுக்கு ஏதாவது வாடகைக்கு வீடு வாங்கி கொடுக்க சொல்லி நம்ம அவர் சம்பளம் கொடுத்த உடனே அந்த வீட்டோட வாடகையை கட்டிடலாம் இல்லையா? வேண்டாம் கௌரி, நான் இன்னும் அவர்கிட்ட வேலைக்கு கூட போகல. வேலைக்கு சேர்ந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் கேட்குறேன். இப்பவே போய் உதவி கேட்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரோட தோட்டத்துல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நான் உரிமையா அவர்கிட்ட உதவி கேட்பேன். நிச்சயம் உதவி பண்ணுவாரு. என் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். ஆனா அது என்ன எதுவும் செய்யாது. என் கூட தான் நீ இருக்கியே. நீ இருக்கிற வரைக்கும் தைரியமா இருப்பேன். கௌரி அவ புருஷனுடைய நேர்மையையும் அவனுடைய நல்ல மனசையும் நினைச்சு பெருமைப்பட்டா. சரிங்க, உங்க விருப்பம். நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். இந்த கஷ்டத்தையும் சந்தோஷமா நம்மளால ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள, என் புருஷனுக்கு சுயகௌரவம் ரொம்ப அதிகம். அவரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னைக்குமே நேர்மைய தவற விட்டதே இல்ல. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு பொண்டாட்டியானதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவரு கூட இந்த மரபொந்து இல்ல, எங்க வாழ சொன்னாலும் நான் சந்தோஷமா வாழ்ந்துடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். அன்னையில இருந்து சங்கர் ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் ஜமீன்தாருடைய மாந்தோப்புக்கு போய் தோட்டத்தை காவலு காத்துக்கிட்டு இருந்தான். அந்த மாசம் முழுக்க மழை பெஞ்சாலும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது அந்த மரபொந்துக்குள்ளதான். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா தைரியத்தை கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு மாசமும் போச்சு. இந்த ஒரு மாசம் முழுக்க சங்கர் ரொம்பவும் நேர்மையா உசுர பணையமா வச்சு அந்த தோட்டத்தை காவலு காத்துக்கிட்டு இருந்தான். திருடனுங்க வந்தானுங்கன்னா அவனுங்கள அடிச்சு விரட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு மாசம் முடிஞ்சதும் சம்பளம் கொடுக்கறதுக்காக ஜமீன்தார் சங்கரை வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாரு. சங்கர், இந்த 1 மாசமா என் தோட்டத்தை நீ நல்லாவே காவல் காத்திருக்க. நேத்து அந்த திருடனை நீ ஓட ஓட விரட்டினத எல்லாருமே சொன்னாங்க. அப்படிப்பட்ட மழையிலையும் கூட கொஞ்சம் கூட கண்ணசராம பார்த்துக்கிட்டு இருந்தியாமே. அதனால தான் உனக்கு 1 மாசம் சம்பளம் கொடுக்கறேன். இந்தா அந்த பணம். சங்கர் 2 கையால அந்த சம்பள பணத்தை வாங்கி ஜமீன்தார் கிட்ட, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா, உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கவா? எனக்கு இந்த ஊர்ல எதனா வீடு வாடகைக்கு இருந்தா பார்த்து கொடுங்க ஐயா. இந்த சம்பளத்தை வச்சு நான் வாடகையை கட்டிடுவேன். என் பொண்டாட்டி படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. என்னது, உனக்கு வீடு இல்லையா? அப்ப இந்த 1 மாசமா மழை பெய்யற சமயத்துல உன் பொண்டாட்டியோட எங்க தங்கி இருந்த? உனக்கு கஷ்டமா இல்லையா? ஐயா, உங்ககிட்ட வேலை கேட்டு வந்த அன்னைக்கு முன்னாடி நான் இருந்த சின்ன கூடாரம் பறந்து போச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் நாங்க ஒரு மரபொந்த பார்த்தோம். அந்த மரபொந்துல தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி அந்த மரபொந்துக்கு வெளியில சின்ன மண் அடுப்புல தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்க மரபொந்துல தான் படுத்து தூங்குறோம். ஆனா ராத்திரி நேரம் என் பொண்டாட்டியால குளிர தாங்க முடியலங்க ஐயா. சங்கர் சொன்னதை கேட்ட உடனேயே ஜமீன்தாருடைய மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அப்ப அவருடைய மனசுக்குள்ள, என்னது, 1 மாசமா ஒரு பொண்ணு மரபொந்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காளா? பொண்டாட்டிக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிற ஒரு புருஷனா? இவன் எவ்வளவு நேர்மையானவன். 1 மாசத்துக்கு முன்னாடியே என்கிட்ட உதவி கேட்டிருக்கலாமே. ஆனா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அப்புறம்தான் உதவியே கேட்கறான். இவன் சாதாரண ஆள் இல்ல, உண்மையாவே ரொம்ப நேர்மையானவன். ஜமீன்தாருடைய மனசுக்குள்ள சங்கர் மேல அதிக மரியாதை வந்துச்சு. சங்கர், வா, இப்பவே அந்த மரபந்து கிட்ட போகலாம். உன் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். உங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கறதே அரிது. அப்படி ஜமீன்தார் சொன்னதும் சங்கர் சரி அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அவனுடைய மரபொந்துக்கு கூட்டிக்கிட்டு போனான். அப்போ மரபொந்துக்குள்ள சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கௌரி தான் புருஷனுக்காக சுட சுட சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த மரபொந்துக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனாலும் சந்தோஷமா கௌரி இருக்கிறத பார்த்து ஜமீன்தார் சந்தோஷப்பட்டாரு. கௌரி, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பார்த்தாலே தெரியுது. ஒரு மரபொந்துக்குள்ள 1 மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா உன் முகத்துல சிரிப்பு குறையலையே. உன் புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டிமா நீ. உன் புருஷனும் உன்ன மாதிரி தான், ரொம்ப நேர்மையானவன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தர் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா எங்க வேணும்னாலும் வாழ முடியும்னு நீங்க காட்டியிருக்கீங்க. ஆனா நீங்க இங்க பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியாம போச்சே. ஐயோ ஐயா, அதெல்லாம் பரவாயில்லங்கய்யா. நீங்க வேலை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம். இந்த மரபொந்துல வாழ்றது எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. ஏன்னா என் கூட என்னுடைய புருஷன் இருக்கிற சந்தோஷம்தான் அது. இல்லம்மா, உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க இப்படி கஷ்டப்படக்கூடாது. என் தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு இருக்கு. அந்த வீடு உங்களுக்கு தான். இனிமே நீங்க அங்க தங்கிக்கலாம். சங்கர், இனிமே நீ சாதாரண கூலிக்காரன் இல்ல. என்னோட தோட்டமும் வயலும் இனி உன் பொறுப்பு தான்.
உன்னோட நேர்மைக்கு நான் கொடுக்கற பரிசு இது. உனக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். அதை கேட்டதுமே சங்கர் கௌரி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இனி அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராதுன்னு நினைச்சாங்க. ஜமீன்தாருடைய காலில் விழுந்து நன்றியை தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே ஜமீன்தாருடைய அந்த ஓட்டு வீட்டுக்கு போய் அங்க அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தாருடைய தோட்டத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஓட்டு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கஷ்டம் மனுஷங்களுக்கு நிச்சயமா வரும். கஷ்டமே வராத வாழ்க்கை இருக்காது. ஆனா அந்த கஷ்டம் வர நேரம் ஒருத்தங்க மேல பழிய தூக்கி போட்டுட்டு உன்னாலதான் என்னாலதான்னு சண்டை போடுறதை விட்டுட்டு உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க அப்படிங்கிற தைரியத்தோட 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அனுசரிச்சு வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்.